بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம்களுக்கு பல்வேறு கடமைகளை விதித்திருந்தாலும் அந்தந்த கடமைகளுக்கு சில விதிவிலக்குகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை பற்றி அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று சொல்வதைத்தான் நாம் மார்க்கத்தில் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 நபர்களுக்கு இந்த தொழுகையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிவிலக்கு அளிக்கின்றான். அந்த 2 நபர்கள் யார் என்று நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் பிறவிலேயே மனநோயாளி என்று சொல்கின்ற பைத்தியக்காரர். எவர் ஒருவர் பைத்தியக்காரராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையிலிருந்து விதிவிலக்கை வழங்குகின்றான். ஏனென்றால் ஒரு ஆத்மா, இவ்வுலகில் பிறக்கக்கூடிய ஒரு ஆத்மா தன்னை முதலில் யார் என்று அறியவில்லை. அந்த ஆத்மா தன்னை பெற்றெடுத்தது யார், எனக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறார்கள் என்பதை அந்த ஆத்மா அறியவில்லை. இப்படிப்பட்ட ஆத்மா தன்னை படைத்த ரப்பை அறிய முடியுமா, அவனுக்காக அந்த ஆத்மா திறம்பணிய முடியுமா என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு விதிவிலக்கை தருகின்றான். அடுத்த நபர் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவ்வுலகில் நல்ல முறையில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அடியான் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவர் என்ன செய்யறாரு, கோமா ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டுறாரு. உயிர் இருக்குது, உடம்புல உயிர் இருக்கு, ஆனால் உணர்வுகள் செயல்படாது. அவர் சாத்தாரான்னு அவருக்கு தெரியாது, அவர் எதற்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கான்னு தெரியாது, தன்னை பார்க்க வரக்கூடிய மக்கள் எதற்காக என்னை பார்க்க வருகிறார்கள் என்பது கூட அவர் தெரியாது. இந்த ஆத்மாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையிலிருந்து விதிவிலக்கை தருகின்றான். பிறகு இந்த 2 நபர்களை தவிர மற்ற யாரை வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், நான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நான் எப்படி விதியாக்கினேனோ அதுவாறு லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர் ஆவீர்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், எவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டாரோ அல்லது இந்த நோன்பினால் நோய்வாய்ப்படுவாரோ அப்படி நபர்கள் என்ன செய்யலாமா, நோன்பை விட்டுட்டு அதற்குண்டான கஃபராவை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் விதிவிலக்கு தருகின்றான் ரப்புல் ஆலமீன். ஆனால் இந்த தொழுகை இருக்கிற விடவே மாட்டேங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் எந்த நிலையிலும் சரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடக்கூடிய கட்டளை எப்படி, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது, வார்த்தையை நல்லா கவனிக்கணும், போர் என்பது எதிரிகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடியது, இந்த தரப்பிற்கும் அந்த தரப்பிற்கும் மத்தியில் நடக்கக்கூடியதுதான் போர். அந்த போர்க்களத்தில் கூட நீங்கள் என்ன செய்யுங்கள், அணிவகுத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த வக்துடைய நேரம் வந்துவிட்டதானால் போர்க்களத்தில் கூட நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அடுத்து என்ன விதிவிலக்கு கிடைக்குது, நீங்கள் பயணத்தில் இருந்தால் ஜம்மு பண்ணிக்கலாம், கசரம் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம், அப்படி இருந்தும் நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சட்டங்களை எல்லாம் இந்த மனிதர்களுக்கு தக்கவாறு சுருக்கி தந்துவிட்டு
விடுவதற்கு எந்த இடத்துலையுமே ஒரு ஆத்மாவிற்கு அனுமதி இல்லை. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், ஒரு ஆத்மா நின்று தொழக்கூடிய உடல்நிலையை பெருமையானால் அவர் நின்று தொழுது கொள்ளட்டும். நிற்க முடியல, என்னால் நின்று தொழுக முடியல என்று சொல்லக்கூடியவரா உட்கார்ந்து கொண்டு தொழுங்க. உட்கார்ந்து கொண்டு உங்களால் தொழுக முடியலையா, படுத்துட்டு தொழுங்க என்று இந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விடுவதற்கு ஒருபோதுமே அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்றால், தொழுகையை விட்ட ஒரு முஸ்லீமை பார்த்து நாம் என்ன வேண்டும் நினைக்கலாம் தெரியுமா? இன்றைய பொழுதிற்கு இவன் ஒரு மனநோயாளி என்று சொல்லும் அளவிற்கு தான் இஸ்லாம் கண்டிக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தில் 103வது வசனத்துல கண்டிக்கின்றான். எப்படி சொல்லி தர்றான்? மூமின்களுக்கு இந்த தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த தொழுகையினுடைய நன்மையை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க வேற வேலை செய்ய மாட்டீங்க, சதா ஒவ்வொரு நேரம் தொழுது கொண்டிருப்பீர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் வந்தபோது வீட்டில் என்ன சொல்றாங்க? உங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நீங்கள் தொழுவதை நான் பார்க்கின்றேனே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டாமா ஆயிஷாவே? யார் சொல்ல வார்த்தை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலையை பற்றி சொல்லும் போது என்னுடைய ரஹ்மத் என்று சொல்றான், காற்றை பற்றி சொல்லும் போது என்னுடைய ரஹ்மத் என்று சொல்கின்றான். தனி நபரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு நான் அனுப்பி வைத்த ஒரு அருள்கொடைவர்கள். அந்த அருள்கொடை சொன்ன வார்த்தை என்ன? சிறந்த அடியார்களில் ஒருவராக நான் மாறிவிட வேண்டாமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க. பெண்கள் மத்தியில நோன்புக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நோன்பு வருதுமா, முசல்லாவை நான் துவச்சு போட்டேன், இன்ஷா அல்லாஹ் தொழுகையை எடுக்கணும். எந்த கபர்ல வச்சு பொறுத்தாங்க இந்த தொழுகையை? பேசக்கூடிய வார்த்தை யாரு? முஸ்லீம்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிந்த முஸ்லீம்களுடைய வாயில வர்ற வார்த்தை எப்படி இருக்குது? நான் தொழுகையை எடுக்கிறேன் இன்னைக்குமா, நோன்பு வந்துருச்சு. அப்போ 11 மாத காலமாக ரப்பு தேவையில்லை, 1 மாத காலமாக உங்களுக்கு அந்த ரப்பு நினைவு கூறுகிறீர்களா? அவன் எப்படிப்பட்ட ரஹ்மான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை நீங்கள் படித்து பார்த்தால் Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prisvakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. 2 கண்களும் கண்ணீரை வார்த்தையிடும் நபித்தோழர் ஒருவர். அந்த நபித்தோழர் எப்படி என்றால் கிராத் மிக அழகாக ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்ன சொல்வார்களாம்? தோழரே, சிறிது வசனங்களை எனக்காக ஓதி காட்டுங்களேன். அவ்வளவு அழகான கிராத் ஓதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொல்றாங்க, ஓத சொல்லும் பொழுது அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள்.
குர்ஆனுடைய வார்த்தையை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆனந்தத்தை பற்றி எண்ணவே முடியாது யாரும். அந்த அளவிற்கு சூரத்துல் அன்-நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த நபி தோழர். சிறிது நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அழுகை சவுண்ட் வருது. அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்பொழுது அந்த நபி தோழர் என்ன நினைக்கிறார்கள், நாம் ஓதுவதில் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா என்று அந்த ஓதலுடைய அந்த சத்தத்தினுடைய ஓசையை சற்று குறைக்கிறார்கள். குறைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையினுடைய சத்தம் உயர்கிறது. அப்பொழுது அவர்கள் டக்குன்னு நிறுத்துகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் எதுவும் தவறாக ஓதிவிட்டேனா? நீங்கள் அழுகிறீர்களே. இல்லை, நீங்கள் இப்பொழுது ஓதினீர்களே அந்த வசனத்தை மீண்டும் ஓதுங்கள். என்ன வசனம்? 4வது அத்தியாயத்தில் சூரத்துல் அன்-நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 79வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடமே இருந்து வந்தது. ஆனால் இன்னும் உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் ஏற்பட்டது என்று நபியே நான் உனக்கு சொல்றேன். அடுத்து என்ன சொல்ற ரப்பல் ஆலமீன், நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறக்கூடிய தூதராக நியமித்திருக்கின்றோம். மேலும் உம்மை நாம் கண்காணிக்கின்றோம். மேலும் நாம் சாட்சியாகவும் இருக்கின்றோம். அல்லாஹ் எப்படி சொல்றானா, இந்த உம்மத்திற்கு நான் உன்னை தூதரா வச்சுட்டேன், எடுத்து சொல்லக்கூடிய கடமை இடத்துல ஒப்படைத்திருக்கிறேன், இதற்கு சாட்சியா நான் நிற்கிறேன் ரப்பல் ஆலமீன். அந்த வசனத்தை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். ஏன் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்தில் கேட்பானே, இதை எடுத்துக்கொண்டு எப்படி சேர்த்தாய் என்று கேட்பதை நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருக்குது? ஒரு நேரம் இஸ்ஸா தொழுகையுடைய வக்து நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் கடுமையான தலைவலி, பாதிப்பால் படுத்து கிடக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஆயிஷாவே, குளிர்ந்த நீரை எடுத்துக்கொண்டு என்னுடைய தலையில ஊட்டு, மக்கள்லாம் தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் சென்று தொழ வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கும் பொழுது முடியவில்லை, தமால் கீழே வந்துடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் அவர்களை தாங்கி பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்குது, தொழுக வைக்க முடியாது நான் நினைக்கிறேன், ஒன்னு செய்ய, நீ உன்னுடைய தந்தை அபூபக்கரை சென்று தொழ வைக்க சொல்லுண்டு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை மிகவும் இலகிய இடம் படைத்தவர், அவர்கள் வசனத்தை ஓத ஆரம்பித்தால் அழுது விடுவார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு வசனத்தை ஓதிட்டு அழுந்திருக்கிறோம்? அந்த குர்ஆன் நம்ம இடத்துல என்ன பேச வருது தெரியுதா நம்மளுக்கு? எதற்காக ரப்பல் ஆலமீன் இதை கடமையாக்கியிருக்கின்றான்? ஒவ்வொருவரும் எவர் ஒருவர் குர்ஆனை எந்த அளவிற்கு ஓதி மனனம் செய்திருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு சொர்க்கத்தினுடைய தர்ஜா உயரப்படும் என்று சொல்லப்படுகிறது மார்க்கத்தில். நம்ம எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம்? எத்தனை பேர் அர்த்தம் தெரியும்? இன்னைக்கு குர்ஆன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள் நம்ம எத்தனை பேர்? கண்டது காட்சி கொண்டது ஊழங்கு வாழக்கூடிய கூட்டமா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குர்ஆனை எதற்காக தந்தான் ரப்பல் ஆலமீன், அதை சிந்திச்சு பார்க்கணும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் மயக்கம் அடைகிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட தொழுகையை நம்ம எப்படி அசட்டையா இருக்கிறோம்? சிந்திச்சு பார்த்தோமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு தொழுகைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த தொழுகை நமக்கு எப்போது கிடைத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த தொழுகை எப்போது கடமையாக்கப்படுகிறது தெரியுமா? தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து அவர்களை எடுத்து இதயத்தை பிளந்து அதுல ஜம்ஜம் நீரால் அந்த இதயத்தை கழுவி அதை மீண்டும் அதை உள்ளே வச்சு தச்சு அவர்களை விண்வெளி பயணமான மிஹ்ராஜிற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றால் இது சாதாரண, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், இதை சொல்றது ஒரு நாள் பத்தாது. கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்கின்றோமே, அங்கே போய் பல்வேறு நபிமார்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்து முதல் வானத்திற்கு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் வானத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த மாணவர் கேட்கிறார், வந்திருப்பவர் யார்? நான் ஜிப்ரீல் ஆவேன். உங்களோடு வந்திருப்பவர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அனுமதி உண்டா? உண்டு. திறக்கப்படுகிறது முதல் வாயில்.
வானத்தினுடைய இரண்டாவது வாயில் திறக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றிற்கும் கட்டளையிட்டு 7 வானத்திற்கும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் அவர்கள் நபிமார்களை பார்த்த செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். நீங்கள் புகாரியில முதல் வாலியுள்ள 8வது பாடமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையுடைய அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்க. சென்று விட்டு இறுதியாக 7வது வானத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த இடத்துக்கு வந்தவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இதற்கு மேல் எனக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த இடத்தினுடைய பெயர் என்ன? இதுதான் சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் இறுதி எல்லையாகும், இதற்கு மேல் நான் சென்று விடுவேன் என்று சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரிடத்துல பேசுகிறான். எப்படி பேசுறான்? 50 வக்த் தொழுகையை உங்களுடைய உம்மத்திற்காக நான் கடமையாக்கி விட்டேன், நீங்கள் இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 50 வக்த் தொழுகையை வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? ரிட்டர்ன் வர்றாங்க. வரும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிடுகிறார்கள். என்ன கேட்கிறாங்க? உங்களுக்கு வழங்கப்பட்டது என்ன? நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு சொல்லும் பொழுது ஆனந்தமா சொல்றாங்க, 50 வக்த் தொழுகை எனக்கு கிடைச்சிருச்சு. வேணாம், திருப்பி போயிடுங்க. திருப்பி போய் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிடுகிறார்கள். குறுக்கிட்ட உடனே சிறிதளவு குறைக்கப்படுது. மேலும் வருகிறார்கள், கேட்கிறார்கள், என்ன குறைச்சாச்சா? சிறிதளவு குறைக்கப்பட்டது. முடியாது, முடியாது, மேலும் நீங்கள் போங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் மன்றாடுங்கள். மேலும் திரும்ப சொல்றாங்க 2வது முறை. சிறிதளவு குறைக்கப்படுகிறது. மேலும் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பம் போறாங்க. மறுபடியும் குறிக்கிறார்கள் 3வது முறை. மேலும் நீங்கள் செல்லுங்கள், உங்கள் ரப்பிடத்தில் மன்றாடுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே மேலும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 50 வக்த் தொழுகையினுடைய நன்மையை இந்த 5 வக்த்ல வச்சுட்டேன்னு சொல்லி 5 வக்தாக குறைத்து கொடுத்து விட்டான். அதையும் வாங்கிட்டு வர்றாங்க. அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே இன்னும் குறைக்க முடியுமா? போயிட்டு வாங்கல. தெரிஞ்சிருக்கும் போல நம்ம மக்களுடைய நிலை மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருக்கும் போல. அல்லாஹ்வே ஆலம். எப்படி இருக்கிறோம் நம்ம இந்த தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. வந்து இந்த உலகத்துல இறக்கி விட்டுட்டு போனோம்னு இந்த சம்பவத்தை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மாதிரி நிகழ்வு ஏற்பட்டது. அவருக்கு கிடைத்த பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன் உலர ஆரம்பிச்சிட்டான். நம்ம இன்னைக்கு தொழுகையை வந்து பொதுபோக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியல. ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சாண்டா அந்த டெட்டாஸ்கோப்பை கழுத்துல மாட்டிக்கிட்டு வரும்போது அவருக்கு பாருங்க ஒரு கெத்து, நான் படிச்ச 5 வருஷம் பாஸ் பண்ண, ஃபர்ஸ்ட் மார்க்ல வந்தேன், அந்த கெத்து தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிட்டு வந்தாங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்றான்? இல்லா ஃபித்னத்துல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது ஒரு சோதனை. இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்க. முர்த்தத்துங்கிற வார்த்தை எனக்கு உருவாகுது. என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இறந்தோடுகிறார்கள். முகம்மது பொய் உரைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த முகம்மது? எவன் ஒருவன் முகம்மதை கொல்ல வேண்டும் என்று சொல்கின்றானோ அவனிடத்தில் சென்று கேளுங்கள் முகம்மது யார் என்று. நல்லவன், அமானிதத்திற்கு மோசடி செய்ய மாட்டார், பொய் உரைக்க மாட்டார் என்று சொன்ன அந்த முகம்மது சொன்ன மக்கள் என்ன? பைத்தியக்காரன், லூஸ் ஆயிட்டான், உலர்றான்னு சொன்ன அந்த மக்கள் மத்தியில மனம் உடைந்து திரிகிறாங்களே. அல்லாஹ் எனக்கு வழங்கி இந்த ரஹ்மத்தை நான் சொல்றேன், மக்கள் ஏற்க மறுக்குது. அபூ சுஃபியான் காத்துக்கிட்டு இருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்கிறாங்க. வந்து உள்ள நுழையிறாங்க. சிரிச்சுக்கிட்டு வர்ற அபூ சுஃபியான், அபூபக்கரே மேட்டர் தெரியுமா? என்ன சொல்லுங்க? அப்துல்லாவின் மகன் முகமது இருக்கிறானே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுதான். அப்படியா? உண்மைதான். என்னையா நீ என்ன மாதிரி மேட்ரு? ஒரே நைட்லயா? தூங்கி முடிக்கிற கேப்லயா? பைத்துல் முகத்தஸா 7 வானமா ரிட்டனா? சாத்தியமா? கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, தினமும் இறை செய்தி வருதுன்னு அந்த தூதர் சொல்றாரு, அதை நம்பலையானா? சொன்ன முகமது தானே, பொய்யுரைத்திருக்க மாட்டார், உண்மைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, உலகத்தினுடைய மாந்தருடைய ஈமானை ஒரு தட்டிலும் இந்த அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வச்சால் மிகைத்துக் கொண்டே இருக்கிற இந்த ஈமான். ஏங்க மிகச்சிட்டு அபூ சுஃபியானுடைய மூக்க உடைச்சார் அன்னைக்கு. அந்த நேரத்தில் வாங்கிட்டு வரப்பட்ட தொழுகை. இந்த துனியாவை வச்சு எல்லாத்தையுமே கடமையாக்குறாரு ரப்புல் ஆலமீன். இந்த தொழுகையை மேல வச்சு கடமையாக்கி இருக்கிறாரு. அதனுடைய சிறப்பு தெரிஞ்சா நம்மளுக்கு.
என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தோம், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்க்கை நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. நம்ம என்ன செய்யறோம்? தொழுகை என்றாலே சும்மா ஏதோ நமக்கு நேரம் கிடைச்சிட்டா தொழுதுருவோம், இல்லாட்டி ஒரு கேள்வி வந்துருமே எல்லா இடத்துல. இது நீங்க ஹதீஸ்ல பார்த்தா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. 757வது ஹதீஸாக என்ன சொல்றாங்க? இரவு நேரங்களில் ஒரு நேரம் உண்டு, அதில் இம்மையும் மறுமைக்காகவும் எவர் ஒருவர் எதை கேட்டாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அவருக்கு அளிக்காமல் இருப்பதில்லை. இரவு நேரத்துல ஒரு நேரம் இருக்குதான், அதுல இம்மை மறுமைக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அளிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் என்று சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? 8 20 8 ஃபைட் பண்றவனு 8 தொழுகிறது இல்ல, 20 ஃபைட் பண்றவனு 20 தொழுகிறது இல்ல. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? உபரி தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள் என்று பார்க்கிறோமே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தை பார்க்கிறோம். நான் சிறுவனாக இருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுவதற்காக நின்று சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார்கள், முடித்து விடுவார்கள் என்று நினைத்தேன். அடுத்த அத்தியாயத்தை தாவிட்டாங்க. 286 வசனம். இன்னைக்கு லெபலா, அதாவது அந்த தஜ்வீத் மகாரிஜோட ஓதுனீங்கள்டா 1.25 மணி நேரம் ஆகும். 2வது அத்தியாயத்தை மட்டும் நீங்க ஓதி முடிக்க 1.25 மணி நேரம் ஆகும். கரெக்டா ஓதுனீங்கள்டா. அதையும் தாண்டி போறாங்க உபரி தொழுகையில. எதுனாலங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய கேடயமாக உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான் தொழுகையை பற்றி, இந்த தொழுகை என்பது உங்களுக்கு ஈமான்கள் உள்ளவர்களுக்கு நன்மையான காரியத்தை சேர்ப்பதற்கும் மேலும் மானக்கேடானவற்றிலிருந்தும் உங்களை விலக்கும். எப்படிப்பட்டதா இந்த தொழுகை? இந்த 2 விஷயத்தையும் இந்த தொழுகை உங்களுக்கு கற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்களே. நம்ம எத்தனை பேர் அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சிருக்கிறோம்? சிந்திச்சு பார்த்தோமா? தொழுகை என்றாலே நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமையில மகசூர்ல ஒரு அடியாரிடத்துல கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றியதாக இருக்கும். அந்த தொழுகைக்கான கேள்வி எவரிடத்தில் சரியாக அமைந்து விட்டதோ அவருடைய எல்லா அமலும் ஈஸி ஆயிடும். இந்த தொழுகைக்கு மட்டும் சரியான பதில் உங்க இடத்துல இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே ஈஸி ஆயிடுமா? ஒரு அடியார் தன்னுடைய ரப்ப இடத்துல பட்டோலையை வாங்குவதற்காக கையை நீட்டுவான். அந்த பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஃபர்லாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கும் எல்லா வர்க்கும். அப்பொழுது அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், நான் சுன்னத்துக்கள்லாம் தொழுதிருக்கிறேனே, சில நேரங்களில் ஃபர்லையை விட்டிருக்கிறேனே, சில நேரங்களில் நீ செய்த தவறை நீ செய்து வச்சிருக்காய சுன்னத்து நபீல் என்று தொழுகைகள்லாம், இதையெல்லாம் நான் ஃபர்லா மாற்றி தந்துட்டேன், உனக்கு எல்லா நன்மையும் உனக்கு எடுத்துட்டு போ என்று அந்த ரஹ்மான் தன்னுடைய அருளுடைய கையை நீட்டுவான. அந்த கையை நம்ம வாங்க வேண்டாமா? அப்ப நம்ம செய்யக்கூடியது என்ன? இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம ஏன் போய் ஹஜ் செய்யலன்னு கேட்டா ஈஸியா அவர் பதில் சொல்லிடுவாரு. ஏன் உடம்பே இப்படி இருக்குது, இங்க இருந்து திருச்சி வர போக முடியல, நான் எங்க கல்ஃபுக்கு போறது, மக்காவுக்கு எப்படி போயிட்டு வர்றது, எனக்கு இங்க இருந்து போறதுக்கு பஸ் காசு இல்ல, எதையா சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த தொழுகையிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காகத்தான் முதல் கேள்வியாக வைத்து விட்டார் அந்த தொழுகையை பற்றி. சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நோன்பு காலங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சீசன் கிராக்கிங். இந்த நோன்பு காலத்துல
அதாவது நாளைக்கு காலையில சகர் செய்ய போறோம் நம்ம 4 மணிக்கு. இந்த இசா வக்து இருக்குதுல, இன்னைக்கு இசா வக்து ஐவேளை தொழக்கூடிய போய் இருந்தா அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? டெஃப்மெட்ல சொல்லணும். நமக்கு தெரியும் 8:15 ஜமாத்தா 8:10 உள்ள போனா போதும். ஆனா அந்த சீசன் கிராக்கி இருக்குது, புற்றீசல் சொல்லுவாங்களே, இந்த மழை சீசனுக்கு வரும், அது மாதிரி என்ன செய்ய இந்த சீசன் கிராக்கியை நீட்டா குளிச்சுட்டு 7:45 தான் வந்துடும். 8 மணிக்கு தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. 7:45 தான் முதல் சப்பு உள்ளாயிடும். அடுத்து 2 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா 2 சப்பு தான் நிற்கும். இவர்கள் எங்க மௌத்தா போயிட்டாங்களா? இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியாரை எப்படி அழைக்கின்றான்? தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியாரே, என்னுடைய நம்பிக்கையை நீ அருளை இழந்து விடாதே, என்னுடைய நம்பிக்கையில் உள்ள அருளை நீ இழந்து விடாதே, நீ என்னட்டே வா, நான் உன்னை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஒரு தாய் தன் மகனை வெறுத்து விடுவாள், ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை வெறுக்க மாட்டான். முடிந்தவரை அவனுக்கு மன்னிப்பு, முடிந்தவரை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில மகசர்ல நான் எழுப்பப்படும் போது என்ன கேள்வி கேட்பேன்? முதல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்து எங்க? இந்த உம்மத்துக்கு சாட்சி அளிக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சிந்திச்சு பார்த்தோமா? அந்த சிந்தனை வரும் நம்ம இடத்துல. ஏனைய காலங்கள் எல்லாம் எப்படி போனதோ தெரியாது, வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை ஒருங்கேற நல்ல முறையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அன்புவனாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருத்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை நாம் அறிந்து கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்குரிய நேரம் ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து விட்டார். குல்லு நஃப்ஸின் தாலிகத்தில் மௌத், எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதியாக இருக்கிறது. அந்த விதியை நாம் ஒரு நாள் அடையும் பொழுது நமக்காக ஜனாசா தொழுகை நடத்தப்படும். அந்த தொழுகையை நடத்திவிட்டு நம்மை கபரில் அனுப்பி விடுவார்கள். இறுதியாக நமக்கு தொழுகைக்கூடிய அந்த தொழுகை, இந்த தொழுகையை பற்றி நாம் எப்படி இருக்கின்றோம் என்றால், பல்வேறு பள்ளிவாசல்களில் சென்றவங்களுக்கு தெரியும், ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க, தூள்ல ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க சின்னதா, அதுல சந்துக்கு வரைஞ்சிருக்கீங்க பச்சை கலர்ல, அதுல என்ன வாசகம் போட்டிருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு தொழுகை நடப்பதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இருக்குது, நேரம் நெருங்கிருச்சு என்பதை வலியுறுத்தும் விதமாக அங்கு ஒரு சிறு வாசகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், முட்டா போனவங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அதை போட்டிருக்காங்க போல. அவர்கள் சென்று விட்டார்கள், நாம் தங்கியவர்களில் ஒருவராக இருக்கின்றோம். உங்களுக்கு தொழுகை நடப்பதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று பள்ளிகளுடைய ஒவ்வொரு வாயில்களையும் எழுதி வைத்திருக்கப்படுகின்றது. அப்படியான அந்த தொழுகையுடைய மகத்துவம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வசனத்தில் கூறுகின்றான், எவர் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவை நாடி அதை கண்ணியப்படுத்துவதற்காக இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை நான் தருகின்றேன். எத்தனைக்கு? இறுதி 10 நாள்ல லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை திரும்பமா. 1000 மாதங்கள் எனக்கு என்ன ஆச்சு? 83 வருட காலமும் 4 மாதமும் ஆச்சு. ஒரு மனுஷன் 83 வயசோட வாழ்வதற்கு கேரண்டி இருக்குதா? ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாரி வழங்குவேன் என்று வாக்களிக்கின்றானே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இந்த தொழுகை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டோம், இந்த ரமலானுடைய மாசத்துல மட்டும் தொழுகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ரமலான்லையும் தங்களுடைய மனைவிமார்கள் கட்டளையிடுவார்கள் என்று தொழுங்க, நைட்ல இரவு தொழுகை ஸலாத்துல் லைலை நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதை நாம் பேணக்கூடிய நன்மக்களாக ஆகி வருவோமாக என்று பிரார்த்தித்தவனாகவும். ஒரு சின்ன அறிவிப்பு, கோவை மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் அணி செயலாளரில் அண்ணன் கூரை வேலை செய்யும் பொழுது ரொம்ப ஹை வோல்டேஜில் இரும்பு தகரம் பட்டு தன்னுடைய கை ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோம்புடைய காலம் வந்துவிட்டால் பாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தர்மத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், ஏந்திய கரங்களை வெறுங்கரங்களாக அனுப்பக்கூடிய ரப்பை நீங்கள் பொருந்தவில்லை. உங்களிடத்துல உள்ளத்துல குறுக்கணும் என்று எண்ணம் இருந்தாலே அதற்குரிய நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது.
ஏனென்றால் கொடுக்கும் கரங்கள் தான் சிறந்த கரங்கள் என்று நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் ஒரு நோயாளிக்கு உணர்வது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு அவருக்கு மறுவாழ்வு அளிக்கும் விதமாக இருக்கு நீங்க செலுத்தக்கூடிய பணம். என்ன செய்யுங்க, இந்த நோம்புடைய மாதத்துல கிடைச்சது உங்களுக்கு பெரிய கிஃப்ட். வாரி வாரி வழங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய கரங்களில் மேலும் மேலும் வாரி வழங்கக்கூடியவனா இருக்கிறான். நீங்க இந்த சகோதரருக்கு பண உதவி செய்வது மட்டுமின்றி ஒவ்வொரு வேலையும் வாசிங்க. யா அல்லாஹ் இந்த சகோதரருக்கு மீண்டும் அந்த பழைய நிலையை திரும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை தா அல்லாஹ் என்று ஒவ்வொரு வக்திலும் கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.